ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமாகவே வந்து நீண்டகால அதிருப்தியில் இருக்க ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமே இப்போ வந்து வெளியேற ஒரு சூழல் இருக்கும். எந்த கட்சிக்கு போகலாம், வெளியே ஏது அப்படிங்கிறத வந்து பின்ன மறுபடி தெரிப்போம். இப்போதைக்கு வந்து நாங்கள் பொறுப்பாளர்கள் மட்டும் முன்னின்று வெளியேறோம், கட்சி தெரிவிச்சலான்றதுக்காக இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட். ஒட்டுமொத்த வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பகுதி, ஒன்றியம் அந்த மாதிரி பொறுப்பாளர் மொத்தமாக வெளியேறலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்கணும் பொறுப்பாளர்கள். அது போக நிறைய நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க வெளியே. 20 பொறுப்பாளர்கள் இருக்கும். மேல்மட்ட பொறுப்பாளர்கள் மட்டும் ஒரு 20 பேர். தொடர்ச்சியாக இப்போது அண்ணன் மேலே தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சுருக்கோம். ஆனால் முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால் வந்து நமக்கு இங்கே கொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுது இல்லைங்க. மக்கள் வந்து நம்மளை அந்நியமாகவே பார்க்குறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம். நம்மளை வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு அந்நியமாகவே பார்க்குறாங்களோ இல்லையா, நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து வரதில்லைங்க. இப்போ நாங்கள் இதே பகுதியை சார்ந்தவர் நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே வர்றதில்லைங்க. இப்போ நாங்கள் திராவிட பாரம்பரிய அதிமுக திமுக தான் நம்ம உறவினர்கள், நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க. இது ஒரு மாற்று கட்சின்னு நம்பி தான் வந்து நம்ம மாற்றத்துக்கான கட்சின்னு நாங்களாம் களத்துக்கு வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி மாற்றம் இல்லைங்க போது அது நம்ம வெளியேற வேண்டிய சூழல். இப்போ எந்த கட்சி இது வரைக்கும் முடிவு இல்லைங்க. நம்ம தமிழ் தேசத்தில் இருந்துட்டு வேற எங்கே அது மாதிரி சரியான இது அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம இனிமேல் தான் முடிவு எடுக்கணுங்க. நம்ம வெளியேறன்றது மட்டும் முடிவு எடுத்திருக்கோம். இன்னும் எல்லோரும் பேச ஒரு நிச்சயம் முடிவு எடுக்கணும்.